இந்த சம்மர் லீவ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுமா? அப்போ மீஞ்சூர்ல இருக்கிற SST கம்ப்யூட்டர் சென்டர்ல உங்களுக்கு விருப்பமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருங்க. இப்போ சம்மர் ஆஃபரா 75% வரை கோர்ஸ் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. தரமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைவான கட்டணத்தில். SST கம்ப்யூட்டர் சென்டர், TH ரோட், இந்தியன் பேங்க் அருகில், மீஞ்சூர். கால் 9962123457. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803. மொபைல் 9962194022. இல்லைம்மா XMLA கழகத்துடைய பொதுச்செயலாளர், வருங்கால முதலமைச்சர், நம்முடைய தமிழகத்தை காக்க இருக்கின்ற காவல் தெய்வமாக வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆலோசனைக்கு இணங்க இன்றைக்கு நம்முடைய மீஞ்சூர் ஒன்றியத்தில் அடங்கிய வள்ளூர் கிராமத்தில் ஒரு கல்லூரி படிக்கின்ற மாணவி அவர்கள் இன்றைக்கு கஞ்சா ஆசாமியால் இன்றைக்கு பல்வேறு தொல்லைகள் 24 இடத்துல அவங்களுக்கு வெட்டுப்பட்டிருக்கிறது. இந்த கஞ்சா அடிக்கின்ற காரணத்தால் இரவு 10:45 மணிக்கு அவர் வீட்டுள்ள நுழைஞ்சு அந்த பெண்ணை வெட்டிவிட்டு இப்படி அலங்கோல ஆட்சியை செய்கின்ற ஸ்டாலின் ஆட்சியை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு அண்ணன் அவர்கள், நம்முடைய கழக பொதுச்செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் மாமு எடப்பாடி அண்ணன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பெண்மணிக்கு, அந்த பாப்பாவுக்காக, கல்லூரி படிக்கின்ற பாத்திமா என்ற பாப்பா தன்னுடைய எக்ஸாமுக்காக படிக்கின்ற நேரத்தில் 3 போதை ஆசாமிகள் கஞ்சா அடிச்சுட்டு அந்த வீட்டுள்ள நுழைஞ்சு அவனுங்க திருட சென்று மட்டும் இல்லாமல் பெண்ணையும் இந்த மாதிரி 24 இடத்துல வெட்டுப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நேரடியாக சென்று பார்த்துட்டு வந்திருக்கின்றோம். அண்ணனுடைய அறிவுறுத்தின் பேரில், கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அண்ணனுடைய அறிவுறுத்தின் பேரில் உடனடியாக சென்று பார்க்க வேண்டும் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த நாங்கள் உடனடியாக வந்து நாங்கள் நம் மீஞ்சூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆகாஷ் மருத்துவமனையில் சென்று பார்த்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து முடிந்த உதவிகளை அவருக்கு செஞ்சிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு உதவிகளை செய்ய இருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொண்டு, அந்த 3 ஆசாமிகள், அந்த 3 கஞ்சா அடித்து அந்த குழந்தைகளை, அந்த பாப்பாவை, 19 வயசு பாப்பா இந்த அளவுக்கு செஞ்சிருக்கின்றவர்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அண்ணன் மூலமாக ஆணையை பிறப்பித்தவுடன் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம், நம்முடைய தேசிய கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறோம். அதனால் உடனடியாக அவங்க எல்லாம் கஞ்சா அடித்து அந்த குடும்பத்தை இப்படி நாசம் செய்திருக்கின்ற அந்த பாப்பாவை, பாத்திமா என்ற 19 பெண்ணை இப்படி கொடுமை செஞ்சிருக்கின்ற அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது என்றால் நாளை தினமே அதுக்கு உண்டான நடவடிக்கை நம்முடைய அண்ணனுடைய ஆலோசனை கேட்டு கண்டிப்பாக எடுப்பு என்று தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட மீஞ்சூர் ஒன்றியத்தில் அடங்கிய வள்ளூர் கிராமத்தில் இருக்கிற சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை வன்மையாக நம்முடைய அண்ணன் கழகத்துறை பொதுச்செயலாளர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவித்திருக்கின்றோம். இந்த ஆட்சி சீக்கிரத்தில் ஒழிய வேண்டும் என்றால் இந்த கஞ்சாவை ஆட்சி ஒழிய வேண்டும், பாலியல் தொல்லை ஆட்சி ஒழிய வேண்டும், சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட ஆட்சி ஒழிய வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக துணையாக இருக்கும் அண்ணன் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அவர்கள் உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் இன்றைக்கு இந்த பணியில் சிறப்பான முறையில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம், ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றுகின்ற காரணத்தால்
அந்த குடும்பத்திற்கு நாங்கள் இன்றைக்கு ஆறுதல் சொல்லி வந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆறுதல் சொல்லியிருந்தால் அந்த கஞ்சா அடித்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை செஞ்சு அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அதிமுகவும் நம்ம தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் சேர்ந்து அதுக்குண்டான பாடத்தை கற்பிப்போம். அண்ணன் சொல்கின்ற ஆணை ஏற்று அதுக்குண்டான பாடத்தை கற்பிக் கொண்டு வன்மையாக கண்டிக்கின்ற நிகழ்ச்சி. அவங்க வேற ஆளுங்கடா தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக பக்கத்தில் இல்லைங்கடா பக்கத்தில் சப்போர்ட் நமக்கு யாருமே இல்லை. ஊர் சைட்லயுமே சரி லைஃப்லாம் வர முடியாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் கிட்டே பேசியிருக்காரு. இப்பதான் பேசியிருக்காரு. அதுக்காக பாதுகாப்பு கேண்டிடேட் வந்தாரு. கண்டிப்பா நடவடிக்கை அதனால அவரே பேசி நடவடிக்கை எடுத்தார். கிடையாது. இது மனசாட்சி பிரகாரம் ஒரு மனிதவாதமான இது பெரிய ஒரு இந்த ஆட்சியார் என்ன ஹெல்ப் பண்ணிக்கலாம் கெஞ்ச ஆட்சியாக இருக்குது, பாலியல் கொள்ளை ஆட்சியாக இருக்குது, சட்டம் சீர்கட்ட ஆட்சியாக இருக்குது. இந்த ஆட்சி இதோட போனோம் தான் நாங்கள் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாளைக்கு உங்களை கூட அண்ணா பாருவாரு.